அன்பு வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு திருத்தூதருடைய ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தூதருடைய ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடூர்லேருந்து 10ஆம் வர வழியில் மருதிமூடு பள்ளினா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? எல்லாம் என் நட்புல இருப்பீங்க, என் உறவுல இருப்பீங்க. தென்காசிலேருந்து நிறைய பேர் இந்த சாலைகளில் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், வந்திருக்கேன். எந்த நேரமும் போகலாம். இரவு நேரங்களில் கூட போனால் கூட, நான் இப்போ போனது கூட இரவு நேரம் ஒரு 11 மணி இருக்கும். இரவு நேரங்களில் 11 மணிக்கு போனால் கூட அங்கே வந்துட்டு பகல் மாதிரி காட்சியளிக்கும். ஜாதி மதம் தாண்டி இந்த ஆலயத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வேண்டுதல் அங்கே வச்சு நான் மட்டும் இல்லை, நான் என் நண்பரோடு போயிருக்கேன், நட்புகளோடு போயிருக்கேன், உறவுகளோடும் போயிருக்கேன், குடும்பமாகவும் போயிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆலயத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட பல மடங்கு உங்களுக்கு வந்துட்டு தருவார். சரிங்க, நம்புங்கள், ஜெபியுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயமானது வந்துட்டு 1978 நிறுவப்பட்டது. சரிங்களா? இவருடைய இந்த திருத்தூருடைய உருவம் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக உயரமாக அந்த மெயின் ரோட்லேயே அந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நான் கூட இவருடைய ஒரு கண்ணாடி பேழையில் அடைக்கப்பட்ட ஒரு ரூபத்தை வீடியோ ஷூட் பண்ணும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரியான ஒரு காட்சியை படம் எடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். வாரத்தில் 3 நாள், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாளுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 நேரம் ஃபாதர் திருப்பலியே இருக்கும். நற்கரண ஆராதனையும் இருக்கும். மத்தியானம் வந்துட்டு உணவு விருந்தும் இருக்கும். சரிங்களா? இந்த ஆலயத்தை வந்து எல்லா ஜாதி மதத்தினரும் வந்து முழங்கால் படியிட்டு அவங்க கேட்காத வரம் இல்லை, பெறாத நன்மைகளும் கிடையாது. அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ புனிதங்கள் இந்த ஆலயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் என் உறவுகள் எல்லாருமே நிறையா வந்து போயிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு நாள் வந்து போங்க. இந்த திருத்தூதர் வழியாக நிறைய அற்புதங்களை பெற்று செல்லுங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு மாதாவனுடைய ரூபம் வந்துட்டு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்களையும் நம்ம ஒரு வணக்கம் போட்டு வணங்கிடுவோம். இங்கே குத்து வழக்கெலாம் அப்பா என்னை விட உயரமாக இருக்குது. இந்த கண்ணாடி பேடைக்கில் இந்த ஜார்ஜ் புனிதர் வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சி அளிப்பார். அப்புறம் வந்துட்டு மெழுகுதிரியெல்லாம் வந்துட்டு உள்ளெல்லாம் கோவிலில் பற்ற வைக்கக்கூடாது. மெழுகுதிரி காணிக்கையாக கொடுக்கவங்க இந்த பெட்டிக்கில் போட்டு போயிடணும். சரிங்களா? மெழுகுதிரி எடுக்கிறவங்களுமே வந்துட்டு நம்ம கடையில் கியூலன்னு கஷ்டப்பட வேண்டாம். எந்த நேரம் போனாலும் இந்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் இருக்கும். அந்த எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி காசை உண்டியில் போட்டால் போதும். எவ்வளோ நேரம் போனாலும் சரி, குடிக்கிறதுக்கான தண்ணி வசதிகளும் அவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக பாத்ரூம் வசதி இருக்கும். அங்கங்கே நம்ம திருத்தூருடைய ரூபங்கள் வந்து கண்ணாடி பேழைகள் அடைக்கப்பட்டு பிரமாதமாக காட்சி அளிக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு விண்ணப்ப பெட்டி இருக்கும். தேவையான விஷயங்களை நம்ம எழுதி போட்டு நிறைய அற்புதங்களை வாங்கிக்கிடலாம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு மெழுகுதிரியெல்லாம் வந்துட்டு சும்மா பற்ற வச்சு அங்கங்கே போடாமல் அந்த வேஸ்ட் பாக்ஸில் போடணும். மெழுகுதிரி ஸ்டாண்டுமே வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அங்கங்கே கீழே விழும் வைக்கலாம்னு சொல்ல வேண்டாம். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் யார் மேலே எந்த பாதிப்பு இல்லாமல் அழகான ஒரு மெழுகுதிரி ஸ்டாண்டு. இந்த இடங்களே வந்துட்டு எனக்கு ரொம்ப இரவு நேரங்களில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும். இந்த திருத்தூருடைய ரூபங்களை பாருங்களேன். மெயின் ரோட்லேருந்து போகிற வரவங்களை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அழகான காட்சிகள். இயேசு வாழ்க, மரியே வாழ்க.